அனைவருக்கும் வணக்கம். இப்போ புணர்ச்சி விதிகளை நம்ம தொல்காப்பியம் அடிப்படையிலையும் நன்னூல் அடிப்படையிலையும் பார்க்க போகிறோம். வானம் எல்லாம் அப்படிங்கிற தொடரை பிரித்தோன்னா வானம் கூட்டல் எல்லாம் அப்படி சொல்லி பிரிப்பீங்க. இதை தொல்காப்பியம் அடிப்படையில் புள்ளி ஈற்றுமுன் உயிர் தனித்து இயலாது மெய்யோடு சிவனும் அவ்வியல் கெடுத்தே அப்படின்னு சொல்றாங்க. புள்ளி ஈற்றுமுன் அப்படின்னா வானமெல்லாம் அப்படிங்கிற நிலைமொழி ஈர்ல இருக்கிற மகரமானது மறுமொழி முதல்ல இருக்கிற உயிரானது சேர்ந்து ஒலிக்குன்னு சொல்றாங்க. சேர்ந்துச்சுன்னா இம்மு கூட்டல் ஏ மே அப்படின்னு வரும். அப்போ வானம் எல்லாம் அப்படின்னு சொல்லி புணரும். இதே இது நன்னூல் அடிப்படையில பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. உடலுக்கு இன்னொரு பொருள் என்னதுன்னா மெய். எப்படி உடலும் உயிரும் தனியா இயலாதோ அதே போலதான் ஒரு தொடர்ல உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தனியா இயலாது, ஒன்னா சேர்ந்துதான் இயலுன்னு சொல்றாங்க. அப்போ இம்மான மெய்யும் ஏவான உயிரும் சேர்ந்துச்சுன்னா மேன் வரும். வானம் எல்லாம் அப்படி சொல்லி புணரும். நன்றி.